அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 17/8/2024 எஸ்எம்சி மறுசீரமைப்புக்கான புதிய வருகை பதிவு மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இனி தொடர்ச்சியாக வரக்கூடிய 24 வரக்கூடிய ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரிக்கும் வருகை பதிவு இதன் மூலம் தான் மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி 31ஆம் தேதி நடக்கக்கூடிய மிடில் ஸ்கூலுக்கும் எஸ்எம்சி மறுசீரமைப்புக்கான பெற்றோர் வருகைக்கான விவரங்களை எம்இஎஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்யறதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பாரில் எம்இஎஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண மேலே 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் 2024-26 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே 2 புதிய ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ப்ளஸ் சிம்பிள் போட்டு பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காலமும், கீழே ஆட் மெம்பர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்ட்டிசிபேஷன் அட்டனன்ஸ் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. இனி நடக்க இருக்கக்கூடிய 17ஆம் தேதி பிரைமரிக்கு செகண்ட் கட்டமாக நடக்கக்கூடிய அவங்களுக்கும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரிக்கான எஸ்எம்சி கூட்டத்துக்கான வருகை புரிந்திருக்கும் விவரங்களையும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஸ்கூல் நடக்கக்கூடிய 31ஆம் தேதி அவங்களுக்கான வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்கள் விவரங்களையும் இதன் மூலம் தான் நம்ம அப்டேட் செய்ய வேண்டும். அதனால் ஃபஸ்ட்டு நான் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு மெயில் எத்தனை பேர் கலந்துட்டாங்க அப்படிங்கிற விவரங்களை நான் டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் எவ்வளோ பேர் கலந்துட்டாங்க அப்படிங்கிறது நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே நமக்கு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.